பொது வழியை சமையல் அறையாக மாற்றி பயன்படுத்தி வரும் நபர் மீது மாவட்ட ஆட்சியரிடம் புகார். நாங்கள் வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் அக்காவுக்கு ஒரு இடம் வாங்கி கொடுத்தோம். அந்த இடத்துல வந்து நாங்கள் வீடு கட்டிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கட்டி கொடுத்துருக்கோம். அதில் வந்து அரசாங்கத்துக்கு பொதுவான வழியில் ரோடை வந்து நிர்மலான்றவங்க ஆக்கிரமித்து அந்த இடத்துல அவங்க வீடை கட்டிட்டு அது வந்து பொதுவான வழி, எங்களுக்குமே அதுதான் வழி, மற்ற அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கும் அதுதான் வழி. இப்போ நாங்கள் வீடை கட்டி அந்த பக்கம் வாசல் கட்டி வச்சுட்டாக்கா மற்றவங்களுக்கு வழி இருக்காது. இது நிர்மலான்றவங்க வந்து அந்த பொதுவான ரோடை வந்து ஆக்கிரமித்து வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. அதை நாங்கள் முறைப்படியும் கேட்டு பார்த்தோம், ஊர் தலைவர்கள்கிட்டையும் சொல்லி கேட்டு பார்த்தோம். அவங்க யாருக்குமே வந்து சரியான ரெஸ்பான்சிபிள் கொடுக்கல. அதனால் வந்து நாங்கள் ஊர் பஞ்சாயத்துலேயுமே வந்து இது கட்டுப்பாடு. அந்த சொத்து டாக்குமெண்ட் யார் பேரில் இருக்குது? எங்கள் அக்கா பேரில் இருக்குது. இவங்க பேரில் தான் இருக்குது. அந்த சொத்து பூவரசின்றவங்க பேரில் தான் அந்த சொத்து இருக்குதுங்க. அந்த இடத்த வந்து அவங்க வழி விடாமல் ஆக்கிரமித்து இந்த மாதிரி அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுக்கு வந்து எங்களையுமே வந்து எங்களுடைய ஜெண்டரெல்லாம் வந்து கேவலப்படுத்தி அவங்களோட ரிலேட்டிவெல்லாம் வந்து ஆந்திராவில் சென்னையிலலாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் இதில் வந்து கொண்டு வந்து எங்களெல்லாம் வந்து மிரட்டுறாங்க. இவ்வளோ தான், இதுதான் வழி, இந்த வழியில் தான் நீ போய் ஆகணும், உங்கள் குத்துக்கிற வழியை வச்சு நீ யூஸ் பண்ணிக்கோ, கவர்மெண்ட் வழி நாங்கள் எடுத்தால் உனக்குன்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கிறவங்க தம்பி, ஆந்திராவில் இருக்கிற அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து இதில் இன்வால்வ் ஆகி மிரட்டுறாங்க. இது சம்மந்தமாக யார்கிட்ட மனு கொடுத்தீங்க? இது சம்மந்தமாக வந்து இன்றைக்கி வந்து மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் அம்மா கிட்ட வந்து மனு கொடுத்துருக்குறோம். அவங்க வந்து இது வந்து இந்த வாரத்துக்குள்ளே தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மனு வந்து வாங்கிக்கணும். இந்த பிரச்சனை எவ்வளோ நாளாக இருக்குது? இது வந்து ஒரு 2 மாதமாக நடந்துட்டுருக்கு. ஊர் பஞ்சாயத்துக்குமே அவங்க கட்டுப்பாடு. நாங்கள் வந்து மாநகராட்சியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், மேயர் மேடத்துக்கும் தனிப்பட்ட முறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், இப்போ கலெக்டர் மேடத்துக்கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கோம். 2 மாதமாக நீங்கள் யார் யாரை பார்த்துருக்கீங்க? இந்த 2 மாதத்தில் வந்து நாங்கள் மாநகராட்சி கமிஷனர் சாரை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அப்புறம் மேயர் மேடத்தை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஊர் நாட்டாமக்கர் தர்மக்கர்கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவங்க வந்து இருந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்காம இவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் ஏவி விட்டுட்டு இருக்கிறாங்க அந்த கதையில். மாநகராட்சி மேயர் என்ன சொன்னாங்க இதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க? இது வந்து கமிஷனர் ஆஃபீஸில் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கேயும் கொடுத்துருக்கோம்.